இனிய வணக்கம். இன்று கவிஞர் மாயவநாதன் அவர்களை பற்றிய சிறிய தொகுப்பு. மறைந்து போன திரைப்பட பாடலாசிரியர்களுள் தனக்கென ஒரு தனி முத்திரை பதித்தவர் கவிஞர் மாயவநாதன். விளம்பர வெளிச்சமில்லாமல் இருட்டுக்குள் புதைந்து போன சினிமா சித்தன். திரை இசை பாடல்கள் பிரசித்தம் பெற்ற காலகட்டத்தில் பிரபலமாக இருந்தவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அதனால் பிற கவிஞர்கள் எழுதிய நல்ல பாடல்கள் கூட கண்ணதாசன் எழுதியதாக இருக்கும் என்பதே ரசிகர்களின் யூகமானதால் கவிஞர் மாயவநாதன் கண்ணுக்கு எட்டாத தூரத்திலே நின்று விட்டார். படித்தால் மட்டும் போதுமா என்ற திரைப்படத்தில் தன்னிலவு தேனிறைக்க தாளை மடல் நீர் தெளிக்க என்ற பாடல் மூலம் அறிமுகமாகி தன் முதல் பாடலிலே தனி முத்திரையை பதித்தார். பழந்தமிழ் கவிதை சாயலில் இலக்கிய உணர்வலைகள் எழும்ப முதல் பாடலை எழுதி யார் இந்த மாயவநாதன் என்று திரையுலகில் மட்டுமல்லாமல் இலக்கிய உலகிலும் பரபரப்பை ஏற்படுத்திய கவிஞர் இவர். கவிஞர் மாயவநாதனின் கவியாளுமையை முற்றிலும் அறிந்து தான் எழுதி தயாரித்த படங்களில் வாய்ப்புகள் அதிகம் வழங்கி மிக பெரிய அங்கீகாரத்தை பெற்று தந்தவர் மு. கருணாநிதி என்பது மறுக்க இயலாத உண்மை. திரை இசையில் கவிஞர் மாயவநாதன் எழுதிய தத்துவ பாடல்கள் தலை சிறந்தவை. திரை இசை பாடல்களுக்கு இசை இன்பத்தை தாண்டி ஓர் இலக்கிய இன்பத்தை ஏற்படுத்திய கவிஞர்களுள் முக்கியமானவர் இவர். 1971 மாயவநாதன் காலமானார். டெல்லி டு மெட்ராஸ் திரைப்படத்தின் பெயர் பட்டியலில் மாயவநாதனுக்கு அஞ்சலி செலுத்தி அந்த கவிஞர் மீதிருந்த மதிப்பை வெளிப்படுத்தினார்கள்.